யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் அடிமையாக சென்ற போதும் அவன் அந்த வீட்டில் ஒரு அதிகாரியாக மாற்றப்பட்டான். சிறைச்சாலைக்கு கைதியாக சென்ற போதும் அங்கும் அவனுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டது. பின்னர் பார்வோனால் எகிப்து தேசத்திற்கே அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். காரணம், அவனுக்குள் இருந்த ஒரு விசேஷித்த ஆவி. அது அவன் கையிட்டு செய்யும் காரியங்களை எல்லாம் சித்தி பெற வைத்தது, ஞானத்தை அருளினது, மறைப்பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்தது. தானியேலும் இது போலவே தரியு ராஜாவால் எல்லா பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேலான அதிகாரியாக நியமிக்கப்பட்டான். அதற்கு காரணம் அவன் திறமையோ படிப்போ அழகோ அல்ல. ஒரே காரணம், அவனுக்குள் இருந்த விசேஷித்த ஆவி. தேவனுடைய ஆவி நம்மை சாட்சியாக நிறுத்தும், தைரியமாக செயல்பட வைக்கும், மகிழ்ச்சியாக வாழ வைக்கும், மன சமாதானத்துடன் பொறுமையாக பேச வைக்கும், அன்பினால் சேவை செய்ய வைக்கும், ஞானத்தினால் பிரச்சனைகளை சமாளிக்க வைக்கும். இந்த விசேஷித்த ஆவியை தேவனிடம் இயேசுவின் நாமத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக செயல்படுங்கள். ஆமேன்.